ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் கில்ட் ஃப்ரீ சாக்லேட் கேக் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கேக் டீனில் கொஞ்சமாக நெய் கிரீஸ் பண்ணிவிட்டு கீழே பட்டர் பேப்பர் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு லேயர் உப்பு, தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு, மூடி போட்டு 10 மினிட்ஸ் நான் வந்து அதை ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூடவே ஒரு பாத்திரத்தில் அரை கப் ராகி மாவு எடுத்துக்கிறேன், அரை கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா சலிச்சிக்கலாம். அண்ட் 1/3 கப் டச் ப்ராசஸ்டு கொக்கோ பவுடர் எடுத்துக்கிறேன். இது நல்லா ரிச் அண்ட் சாக்லேட்டி ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெட் இன்க்ரீடியன்ஸ்க்கு ஒரு பெரிய மிக்சர் ஜாரில் 2 முட்டை எடுத்துக்கிறேன். இது கூடவே 3/4 கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். இது கூடவே அரை கப் உருக்கின வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு அதை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். முட்டையோட ஃப்ளேவர் வராமல் இருக்கிறதுக்கு. இது எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு டைம் ஓட்டி எடுக்கும்போது நல்லா ஃப்ளஃபியான கன்சிஸ்டன்சி வரும். இது எல்லாத்தையுமே நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ், ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கூட ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ண பிறகு அரை கப் பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ அரை கப் பாலில் எனக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மீதம் இருந்துச்சு. அதில் 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சாக்லேட் ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக காஃபி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேக் டின்னில் இந்த கேக் பேட்டரை நம்ம ஊற்றி நல்லா ஏர் பபிள்ஸ் எல்லாம் போன மாதிரி டேப் பண்ணி நம்ம இதை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அந்த கடாயில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட அவன் இல்லை அப்படிங்கிறதுனால நான் கடாயிலே பேக் பண்ணிட்டேன். ஸோ இது 35 to 40 மினிட்ஸ் இது பேக் ஆகட்டும். இந்த டைமில் நம்ம சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிக்கலாம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. இதுக்கு நான் 150 கிராம்ஸ் அமுல் டார்க் சாக்லேட் எடுத்துருக்கேன். 55% கொக்கோ உள்ளது. அண்ட் இதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே நல்லா ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்குறதுக்காக அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கிறேன். அண்ட் 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம் இதை நல்லா ஒரு சாஸ் பேனில் போட்டு லைட்டாக அந்த பாயிலிங் கன்சிஸ்டன்சிக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜில் நான் எடுத்துடுறேன். இப்போ இது கூடவே 1 கப் அமுல் டார்க் சாக்லேட் நான் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்வீட்னஸ்க்காக 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அந்த கிளேஸ் கொண்டு வர்றதுக்காக இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாக்லேட் சாஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது கேக்கும் நல்லா பேக் ஆகி ரெடியாக இருக்குது. இதை லெவலப் பண்ணுறதுக்காக மேலே இருக்கக்கூடிய லேயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு கேக்கை 2ஆக கட் பண்ணிவிட்டு நடுவில் சாக்லேட் சாஸை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ராகி கேக் அப்படிங்கிறதுனால அந்த க்ரம்பிளிங் கொஞ்சம் இருக்கும், அந்த குளுட்டன் ஃபார்ம் ஆகாததுனால. பட் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் இது மேலே நம்ம அந்த சாக்லேட் சாஸை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் நம்ம அந்த இன்னொரு லேயர் ஆஃப் கேக்கை வச்சுட்டு சுகர் சிரப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த மாய்ஸ்டான டெக்ஸ்டர் கொடுக்கறதுக்காக. மேலே சைடில் எல்லா இடத்துலையுமே சாக்லேட் சாஸை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது டெக்கரேஷனுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு ஸ்டென்சிலும் கூடவே ஸ்ட்ராபெரிஸை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய பர்த்டேக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண கில்ட் ஃப்ரீ ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் சாக்லேட் கேக். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வீட்டில் பண்ண கேக்குன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. பேக்கரி ஸ்டைலில், பேக்கரி டேஸ்ட்டில் அப்படியே இருந்துச்சு. ரொம்ப ரிச்சாக சாக்லேட்டியாக, டெக்ஸ்சர் எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம்.